ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. முதலீடு தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு தான் வருது. இதில் குடும்ப பெண்கள் பெரும்பாலும் ஆர்வம் காட்டும் முதலீடு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சார்ந்ததாகவே இருக்குது. நகை கடைகளில் மாதாந்திர சீட்டு போடுவதால் லாபம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் எனப்படும் நிலையான வைப்பு தொகையில் லாபம் இருக்கிறதா என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது நிலையான வைப்பு தொகைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமாக டெபாசிட் செய்து அதில் மீதமான வட்டி வருமானம் பெறுவது. வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பல்வேறு வட்டி விகிதங்கள் மற்றும் காலங்களை வழங்குகின்றன. குறைந்த ஆபத்து மற்றும் நம்பகமான முதலீடுகளில் நிலையான வைப்பு தொகைகளும் ஒன்று. முதிர்ச்சி அடைந்தவுடன் வட்டியுடன் ஒரு உத்தரவாத தொகையும் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதங்கள் கிடைக்கின்றன. எவ்வளவு லாபம்? நிலையான வைப்பு தொகைகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் என்பது டெபாசிட்டின் கால அளவை பொறுத்தது தான். சராசரியான சேமிப்பு கணக்கில் 4% மட்டுமே வட்டி கிடைக்கும். அதுவே நிலையான வைப்பு தொகைகளில் அந்த பணத்தை போட்டு வைப்பதன் மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு 5% இருந்து 7% வரை வட்டி கிடைக்கும். வரி சுமையை பற்றி பார்க்கலாம். நிலையான வைப்பு தொகைகள் தொடர்பான வரி விலக்கு ஆகியவை வரி சட்டங்களின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. ஒரு பட்டியலிட்ட வங்கியில 5 ஆண்டுகளுக்கு மேல கால அவகாசம் உள்ள அப்படி இல்லைன்னா மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட நிலையான வைப்பு தொகை திட்டங்களை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தின் 80C பிரிவின் கீழ் 1,50,000 ரூபாய் வரை ஆரம்ப முதலீட்டிற்கு வரி விலக்கு பெற முடியும். இதில் கிடைக்கும் வட்டியானது பார்த்தீங்கன்னா வரிக்கு உட்பட்டது தான். தனிநபர்கள் பிற மூலங்களில் இருந்து வருமானம் என்ற தலைப்பின் கீழ் வரி செலுத்த கடமைப்பட்டுள்ளனர். நகை சீட்டுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் கட்டணங்கள் தள்ளுபடி செய்யப்படுவதால முதலீட்டாளர்கள் கூடுதல் பலன்களை பெறுகின்றனர். அதாவது நகை சீட்டு போடுபவர்கள் அதில் வாங்கும் நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் மற்றும் பிற கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை. நகை சீட்டுகளில் எவ்வளவுதான் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டுகளில் தங்கத்தின் விகிதத்தை ஆரம்ப முதலீட்டு நேரத்திலேயே நிர்ணயிக்க முடியும். எனவே விகிதத்தில் ஏதேனும் ஏற்ற இறக்கங்கள் முதிர்வு நேரத்தில் வாங்கும்போது நிர்வகிக்கப்படலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நகை சீட்டில் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 5,500, ஆனால் முதிர்வு காலத்தில் 6,000 ரூபாயாக இருந்தால் முதலீட்டாளர்கள் 5,500 ரூபாய் என்ற ஆரம்ப விகிதத்தில் வாங்கலாம். இது முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை தரும். நகை சீட்டுகளுக்கு வரி விதிப்புகள் இல்லை. தனிநபர் இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க வேண்டியதும் தேவையில்லை. தங்கத்தின் மிகப்பெரிய நுகர்வோர்கள்ல இந்தியாவும் ஒன்று. பண்டிகை தொடங்கி வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் வரை தங்கம் வாங்குவது நமது பழக்கமாகவே இருப்பதால் விலை அதிகரித்தாலும் தங்கத்திற்கான தேவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடியே நகை சீட்டு மற்றும் நிலையான வைப்பு தொகைகள் ஆகியவற்றை கவனமாக ஒப்பிட வேண்டும். இதில் உள்ள அபாயம் என்ன? இதில் கிடைக்கும் வருமானம் என்ன? அது மட்டும் இல்லை, பணமாக மாற்றக்கூடிய அம்சங்கள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம்.